வணக்கம் அன்பு யூசப். நான் உங்கள் சுரேந்தர். கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் பகுதியில் நடந்த ரயில் விபத்து, அதாவது பள்ளி வாகனம் மேலே ரயில் மோதிய விபத்தில் 3 பள்ளி மாணவர்கள் உயிரிழந்திருக்காங்க. முதல்ல இந்த பள்ளி மாணவர்களின் குடும்பத்தாருக்கு நமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். இது ஒரு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்புன்னு சொல்லலாம். இந்த கடினமான நேரத்திலிருந்து அந்த குடும்பம் மீண்டு வர வேண்டும். அதுக்கு அந்த இறைவன் அருள் புரியட்டும். இதில் சாருமதிங்கிற பொண்ணும் செலியன் அப்படிங்கிற பையனும் 2 பேரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. அதாவது சாருமதி அக்கா, செலின் தம்பி. இந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 பிள்ளைகளுமே இந்த விபத்தில் தவறி இருக்காங்க. இது இல்லாமல் விமலேஷுங்கிற சின்ன பையனும் இதில் பரிதாபமாக உயிரிழந்துக்கிறாங்க. ஒருவேளை இந்த வேனில் அதிகப்படியான பிள்ளைகள் இருந்தாங்கன்னா இழப்புங்கிறது இன்னுமே ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். சரி, இந்த விபத்து எக்ஸாக்டாக எங்கே நடந்ததுன்னு பார்ப்போம். கடலூர்லேருந்து ஆலம்பாக்கம் செல்லக்கூடிய வழித்தடத்தில் செம்மங்குப்பம் அப்படிங்கிற பகுதியில் தான் இந்த விபத்தானது நடந்திருக்கு. இந்த ரயிலானது விழுப்புரத்துலேருந்து மயிலாடுதுறை செல்லக்கூடிய ரயில் எண் பார்த்துட்டோம்னா 56813 எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த விபத்து குறித்து திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளர் பத்திரிகையில் சந்தித்து ஒரு விளக்கத்தை கொடுத்தார். அந்த விளக்கம் என்னென்னா, இந்த ரயில் விபத்துக்கு மிக முக்கியமான காரணம் மக்களாகிய நீங்கள் தான் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். அதாவது அந்த ரயில்வே கேட்டை மக்கள் திறக்க சொல்லி வற்புறுத்தின காரணத்தினால தான் அந்த கேட் கீப்பர் அந்த கேட்டை திறந்து விட்டதாகவும், இதன் காரணமாக தான் இந்த விபத்து நடந்திருக்கு அப்படின்னு குறை சொல்கிறார் மக்களை. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவருடைய நிர்வாகங்கிறது, அதாவது ரயில்வே நிர்வாகங்கிறது பெர்ஃபெக்டாக வேலை செய்யுது. அவங்க நிர்வாகத்தில் எந்த குளறுபடியும் இல்லை. ஆனால் மக்களாகி நீங்கள் தான் தப்பு பண்ணுறீங்க அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். இப்படி ஒரு பச்சையான பொய்யை சொல்லி தென்னை ரயில்வே துறையில் இருக்கக்கூடிய அலட்சிய போக்க மறைச்சிட்டு இதைய கேள்வி கேட்குற மக்கள் மேலேயே இந்த பழியை தூக்கி போடுறார். அவங்க நிர்வாகம் எந்த ஒரு குறையும் இல்லாத நிர்வாகங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பழி தூக்கி மக்கள் மேலே போட்டு போயிட்டார். இந்த விபத்துக்கு காரணம் பங்கஜ் சர்மாங்கிற கேட் கீப்பரும் மக்களாகிய நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு தென்னக ரயில்வேயோட நிர்வாக சீர்கேட்டை மூடி மறைச்சிட்டு ஓடிட்டான்னு தான் சொல்லணும். ஒரு விபத்து நடந்து முடிஞ்சிருக்குங்க. ஒரு மேலாளராக என்னங்க சொல்லணும், என்ன சொல்லியிருக்கணும்? விசாரணை போயிட்டுருக்குங்க. விசாரணையில் நாங்கள் யார் தப்பு பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை எடுப்போம். இந்த மாதிரி எங்கேயும் நடக்காத அளவுக்கு ரயில்வே துறைங்கிறது சீரமைக்கப்படும். இனிமேல் இந்த மாதிரி எந்த ஒரு இழப்பையும் ரயில்வே துறை சார்பாக எந்த ஒரு விபத்துகளும் நடக்காது அப்படிங்கிறத நான் உறுதிப்பட தெரிவிக்கிறேன் அப்படின்னு ஏதாவது சொல்லுவார்னு பார்த்தோம்னா, இவர் என்ன பண்ணுறாருன்னா, மக்கள் மேலே குறைய சொல்லிட்டு அவருடைய நிர்வாகத்தினுடைய அலட்சியத்தை மூடி மறைக்கிற வழி தான் பார்க்குறாரு. இப்போ நான் மேலே சொன்ன மாதிரி இது மாதிரிலாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு நான் முடிவு ஒன்றுன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதை விட்டுட்டு மக்கள் மேலே குறை சொன்னால் எப்படி இருக்குங்க? சரி, ஒரு பேச்சுக்கு தாங்க, ஒரு பேச்சுக்கு இந்த மக்கள் மேலேயே குறை இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்புறம் எதுக்குங்க இந்த நிர்வாகம்னு ஒன்று இருக்குது? எப்படிங்க கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் மக்கள் திறந்து விட சொன்னதால கேட் கீப்பர் திறந்து விட்டாருன்னு மனசாட்சி இல்லாமல் போய் சொல்கிறீங்க. நாங்கள் சும்மா ஒரு உதாரணத்துக்கு கேட்குறேன். ஒரு கலெக்டர் வராரு அந்த வழியில், அப்போ ட்ரெயின் வருது அப்படின்ட்டு கலெக்டர் ஓப்பன் பண்ண சொன்னார்னா ஓப்பன் பண்ணி விட்டுருவீங்களா? இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு இந்தியா முழுக்கவுமே எங்கேயாவது நீங்கள் சொல்கிற மாதிரி மக்கள் திறந்து விட சொன்னாங்கன்னு எங்கேயாவது ஒரு இடத்துல திறந்து விட்டதா நீங்கள் தகவல் சொல்ல முடியுமா? எந்த ஒரு மக்களாவது இந்த மாதிரி திறந்து விட கேட்பாங்களா? யாராவது ஒருத்தர் 2 பேர் அந்த லெவல் கிராசிங்கில் கேட் போட்டிருக்கும்போது போவாங்க. அது நான் இல்லைன்னு மறுக்கல. அது ஒரு சிலர் மக்கள் இருக்காங்க. ஆனால் நம்ம மக்கள் மொத்தமாக திறந்து விட நாங்கள் மொத்தமாக போவோம், ரயில் வந்தால் பரவாயில்லைன்ட்டு போகிற மக்கள் எங்கேயும் இருக்காங்க. இப்படி ஒரு அப்பட்டமான பொய்யை எப்படி அந்த மேலாளர் சொல்கிறாரு அப்படின்னா, அவருடைய நிர்வாகத்தை அவர் காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த வார்த்தைகளை சொல்கிறார். அவருடைய நிர்வாகத்து மேலே எந்த தப்பும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மக்கள் மேலேயே பழிய போடுறாரு. மக்களுக்கு இந்த நிர்வாகத்து மேலே பல கேள்விகள் இருக்குது. இதுக்கெல்லாம் யார் விடைய சொல்லுவீங்க? இதில் அடுத்த ஒரு குற்றச்சாட்டு இந்த ரயில்வே துறையிலேருந்து என்ன முன்வைக்கிறார் அப்படின்னா, நாங்கள் ஆட்சியர்கிட்ட முன்னாடியே இதுக்கு ஒரு சுரங்கப்பாதை அமைக்கணும்னு சொன்னோம். ஆனால் ஆட்சியர் இதுக்குண்டான ஒப்புதலை வழங்கவே இல்லைன்னு சொல்கிறீங்க. சரி, அது அப்படியே இருக்கட்டும். கண்டிப்பாக ஆட்சியர் தப்பு பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கலாம். இதுக்கு இது மட்டும்தான் காரணமா? சுரங்கப்பாதை இல்லைங்கிறதுக்காக நீங்கள் அலட்சியமாக தான் வேலை செய்வீங்கிறத எப்படி நியாயப்படுத்துவீங்க? நீங்கள் சொல்கிற அதே சுரங்கப்பாதை இல்லைன்னே வைத்துக்குவோம். அந்த இடத்துல இன்டர்லாக்கிங் சிஸ்டம் ஏன் கொண்டு வரல? சரி, சுரங்கப்பாதைக்கு தான் வெகு நாட்கள் இழுக்கிறாருன்னு வச்சுக்குவோம். அப்போ இருக்கும்போது ஒரு நல்ல நிர்வாகம் என்ன பண்ணியிருக்கணும்? அந்த லெவல் கிராசிங்கில் இன்டர்லாக்கிங் சிஸ்டம் கொண்டு வந்துருக்கணுமா இல்லையா? முதல் வேலையா நீங்கள் சொல்கிறீங்க அங்கே சுரங்கப்பாதை அமைக்கிறதுக்கு நாங்கள் ஆட்சியர்கிட்ட கேட்டோம், அவர் அனுமதிக்கு இழுத்துக்கிட்டே இருக்காருன்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் அடுத்த வேலையாக மக்களை காப்பாற்றணும்னா என்ன பண்ணியிருக்கணும்? நீங்கள் தான் சொல்கிறீங்க ரயில்வே துறை மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு. அப்புறம் இருக்கும்போது இந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டம் எதனால் கொண்டு வரப்படாமல் இன்னும் இருக்கு? சரி, அதை விட்டுருவோம். இன்டர்லாக்கிங் சிஸ்டம் கொண்டு வரல. இப்போ இன்டர்லாக்கிங் சிஸ்டம் இல்லாமல் மேனுவலாக இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டத்துக்கு ஒரு லெவல் கிராசிங்கில் ரோட்லேருந்து பார்த்தாவே
ரயில் வருதா வரலையான்னு பார்க்கக்கூடிய அளவுக்கு முட்புதர்கள் இல்லாம குறைஞ்சது ஒரு 50 100 மீட்டர் அளவுக்காச்சு அந்த செடிகளை அப்புறப்படுத்தி வைக்கணும். இது ஒரு ரூல்னே சொல்லலாம். அப்படி இருக்கும்போது அங்கிருந்த முட்செடிகளை ஏன் அப்புறப்படுத்தல? அது ஃபுல்லா பார்த்தோம்னா அவ்வளவு காடு மாதிரி இருக்கு. அந்த வண்டிகள் வந்து திரும்பும்போது அந்த இடத்துல ட்ரெயின் வருதா வரலையான்னு பார்க்கறதுக்கு உண்டான எந்த சாத்தியக்கூறும் இல்லாத அளவுக்கு முச்செடிகள் மண்டி கிடக்க அந்த செடிகளை இந்த நிர்வாகங்கிறது சுத்தம் செய்யாம வச்சுக்கிறீங்க. இதுக்கு யார் பொறுப்பு? இதுக்கும் ஆட்சி மேலேயே சொல்லிடலாமா? ஆட்சி தான் பொறுப்புன்னு சொல்லிடலாமா? சரி, இதையும் விட்டுருங்க. நீங்க நல்லா தான் நிர்வாகம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ட்ரெயின் வந்து ஒரு லெவல் கிராசிங்கை கடக்கும்போது ஒலி எழுப்பணுங்கிறது விதி. அப்படி இந்த விஷயத்துல நடந்திருக்கான்னு நீங்க செக் பண்றீங்களா? அந்த ட்ரெயினை ஓட்டக்கூடிய டிரைவர்களுக்கு நீங்க இதை ஒரு அறிவுறுத்தலா எப்போதாவது சொல்லிக்கிறீங்களா? கண்டிப்பா லெவல் கிராசிங்ல கட்டாயம் வந்து ஒலி எழுப்பணும். ஒலி எழுப்பாம போனீங்கன்னா உங்கள் மீது நடவடிக்கை எடுப்படும் ஏதாவது சொல்லிக்கிறீங்களா? இந்த சின்ன விஷயம் கூட இந்த விபத்து நடக்காம தடுத்திருக்க முடியும். ஆனா அதுவும் இங்க நடக்கப்படல. ட்ரெயின் வந்ததுக்கு உண்டான எந்த ஒரு அறிகுறியுமே இல்லாம தான் வேன் ஓட்டுநர் அந்த லெவல் கிராசிங்கை கடந்திருக்கிறார். அப்ப நீங்க வெறும் கேட் கீப்பரையும் மக்களையும் மட்டும் நீங்க எப்படி குறை சொல்றீங்க? இந்த ரயில்களுக்கெல்லாம் இந்த ஹார்னுங்கிறது எதுக்காக வச்சுக்கிறீங்க? சும்மா அங்க ஸ்டேஷன்ல நிக்கும்போது அடிச்சு வித்த காட்டுறக்கா? இல்லைல்ல. இந்த மாதிரி ஏதோ ஒரு தவறு நடக்காம இருக்கிறதுக்காகத்தானே அந்த ஹார்னுங்கிறது இருக்கு. அப்ப அந்த ஹார்னை சரியா அந்த டிரைவர்கள் உபயோகப்படுத்துறாங்களான்னு பார்க்கறது நிர்வாகத்தோட பொறுப்பா? இல்ல மக்களுடைய பொறுப்பா? எத்தனை ரயில் வண்டிகள்ல இந்த ஹார்னை சரியா உபயோகப்படுத்துறீங்கன்னு நீங்க ஏதாவது கணக்கு வச்சுக்கிறீங்களா? இல்ல இதை உபயோகப்படுத்தாத ஓட்டுநருக்கு நீங்க ஏதாவது அபராதம் விதிச்சிருக்கீங்களா? இல்ல கடைசிக்கு அறிவுறுத்தலாச்சும் பண்ணிக்கிறீங்களா? அது எப்படிங்க ஒரு டிரைவர் வந்து ஹாரன் அடிக்கலைன்னா அது எப்படிங்க ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் நீங்க எப்படிங்க குற்றம் சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டா வேற யாரு குற்றம் சொல்லுவீங்க? இந்த வேலைகளை சரியா செய்யறாங்களான்னு நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகம் தானே இதுக்கு பொறுப்பு. வேற யாரை குற்றம் சொல்ல முடியும்? இதைய அறிவுறுத்தாத நிர்வாகம் இதுக்கு ஒரு காரணம் தான். அதனால இங்க நம்ம நிர்வாகத்தை தான் கேள்வி கேட்க முடியும். நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஒரு விபத்து நடக்காம இருந்து இந்த ஹார்ன்களை பத்தி டிரைவர்கிட்ட இந்த நிர்வாகங்கிறது பேசியிருக்குமா? அடுத்து இன்டர்லாக் இல்லை அப்படின்னு நீங்களே சொல்றீங்க. இன்டர்லாக்னா ட்ரெயினில் இருக்கக்கூடிய பைலட்டுக்கு இது தெரிஞ்சதுன்னு சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது மக்களே அடாவடி பண்றாங்கன்னு வச்சுக்கோம். ஒரு பேச்சுக்கு தான் சொல்ற மக்களே, நம்ம மக்கள் யாருமே அப்படி இல்லைங்கிறது எனக்கு 100க்கு 100% சொல்ல முடியும்னு சொன்னாலும், ஒரு பேச்சுக்கு நம்ம மக்கள் ஏதோ ஒரு அடாவடி பண்றாங்க, யாரோ ஒருத்தர் 2 பேர் அடாவடி பண்ணி நீக்க வைக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். அப்போ அதை நீக்கும் போது கண்டிப்பா அது அந்த ட்ரெயினுக்கு தகவல் சொல்ல வேண்டுமா இல்லையா? ட்ரெயினுக்குன்னா இவர் டேரக்டா ட்ரெயினுக்கு சொல்றாரு, அங்கதான் இன்டர்லாக்கிங் இல்லை. அப்படி இருக்க பட்சத்துல ஸ்டேஷன் மாஸ்டர் கூப்பிட்டு இங்க கேட்டை திறக்க சொல்லி வற்புறுத்துறாங்க அப்படிங்கிற தகவல் சொல்ல வேண்டுமா இல்லையா? இங்க இப்ப இந்த வேன் அப்படிங்கறதுனால பரவாயில்ல. இப்ப இந்த இடத்துல கனரக ஒரு கண்டெய்னர் வந்து நிக்குது. அப்ப ட்ரெயின் வந்திருந்ததுன்னா என்ன நடந்திருக்கும்? அது இல்லாம இந்த வேன்ல இன்னும் அதிகமான பள்ளி மாணவர்கள் இருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்கும்? இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? இப்பவே அலட்சியமா மக்கள் மேல பழி போடுறீங்க. அப்படி ஒரு பெரும் விபத்து நடந்ததுன்னா இது முழுக்க முழுக்க மக்கள் தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பீங்க. கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு நிர்வாக சீர்கேடுன்னு தெரியலையா? சரி, இதுதான் இது விடுங்க. எங்கேயாவது கேட் கீப்பர் இருக்கக்கூடிய அறையில சிசிடிவி கேமரா வச்சுக்கிறீங்களா? எத்தனை கேட் கீப்பர் இருக்கக்கூடிய ரூம்களில் சிசிடிவி பயன்படுத்துறீங்க? ஏன் இந்த ரூம்ல சிசிடிவி இல்லை? அவன் அங்க தண்ணி அடிக்கிறானா இல்ல தூங்குறானா எப்படி உங்களுக்கு தெரியும்? முடிச்சுட்டு தான் இருந்தான் அவன் திறந்தான் அப்படின்னு சொல்றீங்களா? எதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணுவீங்க? எதை வச்சு இதை உறுதியா சொல்றீங்க? அவன் சொல்லுவான், அவன் தப்பிக்கிறதுக்கு அவன் சொல்றான். உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? ஒரு 1000 ரூபாய் இல்ல, இப்போலாம் 500 ரூபாய்க்கு கூட சிசிடிவிங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய நிறுவனத்துக்கு இது ஒரு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கும் போது ஒரு சிசிடிவி கேமரா கூட உங்ககிட்ட இல்ல அப்படிங்கும்போது நீங்க என்ன லட்சணத்துல இந்த நிர்வாகத்தை பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க மக்கள் மேல குறை சொல்றது. ஆக இத்தனை நிர்வாக சீர்கேடுங்கிறது உங்க நிர்வாகத்துல வச்சுட்டு நீங்க மக்கள் மேல குற்றம் சுமத்துறதுங்கிறது வன்மையா கண்டிக்கக்கூடியது. ஒரு இடத்துல விபத்துங்கிறது நடந்துருச்சா அதுல இருந்து என்ன படிப்பினை கத்துக்கிட்டு இனிமேல் எங்கேயுமே விபத்து நடக்காம இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை செய்யலாம்னு விட்டுட்டு மக்கள் மேல குறை சொல்றதை ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க. ரொம்ப அசிங்கன்னு சொல்லலாம். ரொம்பவே வெக்கக்கேடானது. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்ற மாதிரி இருக்கு. இத்தனை விஷயத்த இவங்க பண்ண மாட்டாங்களாமா, ஆனா மக்கள்கிட்ட இவங்க அறிவுரை சொல்லுவாங்களாமா. நீங்க ஸ்பீடா போகக்கூடாது, நீங்க அவதிப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது, நீங்க பொறுமையா போயிருந்தா இந்த விபத்து நடந்திருக்காது. எப்படியெல்லாம் அவங்க தப்ப மறைக்கிறதுக்கு எப்படியெல்லாம் சொல்றாங்க பாருங்க. இதெல்லாம் கேட்க கேட்க எனக்கு அவ்வளோ ஒரு கோபம் வருதுங்க. சரியா நிர்வாகம் பண்ண துப்பு இல்லை, அதை விட்டுட்டு மக்களை சொல்லிட்டு இருக்கு. சரி, இந்த விஷயத்துல உண்மையாவே என்ன நடந்திருக்கு அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கேட்டோம்னா அவங்க தெளிவாவே சொல்றாங்க. அதாவது கேட்டு ஓப்பன்லயே தான் இருந்துக்குது, கேட் கீப்பர் ஆளே காணோம். அந்த டைம்ல யாருமே இல்லை, மக்கள் ஃபுல்லா லெவல் கிராசிங்ல கிராஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
இந்த டிரைவர் என்ன நினைச்சுக்காருன்னா, வழக்கமாவே இவர் அந்த வண்டியை அதே ரூட்ல ஓட்டிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அந்த ட்ரெயின் போயிடுச்சு போல் இருக்கு, அதனால தான் கேட் நீக்கி இருக்கு போல் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறாரு. அங்கிருந்து வரும்போது அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்க முடியாத அளவுக்கு புல் மண்டி இருக்குது, செடிகள் அதிகமா இருக்கு. அதனால ஒண்ணுமே தெரியல. வந்தவர், நீங்களே யோசிச்சுக்கங்க, கேட் ஓப்பன்ல இருக்கு, சிக்னல் இல்ல, எல்லாருமே போயிட்டு இருக்காங்க அப்படின்னா, நீங்க நிறுத்தி அங்க இடத்துல இறங்கி நீங்க ட்ரெயின் வருதா வரலையான்னு பார்த்துட்டு இருப்பீங்களா? யார் அந்த மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க? எல்லாருமே போயிட்டு இருக்காங்கன்ட்டு இவரும் வண்டி விட்டுக்கிறாரு. அந்த விட்ட நேரம் தான் அந்த ட்ரெயினும் வந்திருக்கு. இதனால தான் இந்த விபத்து முழுக்க முழுக்க நடந்துக்கே தவிர, இங்க மக்கள்னால இந்த விபத்து கண்டிப்பா நடக்கல. அதைய அங்க இருக்கக்கூடிய மக்கள்ங்கிறத உறுதிப்படுத்திக்கிறாங்க. இனிமேலாச்சு இந்த மாதிரி சில்லறத்தனமான பதில்கள் சொல்லாம, இது மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு நடவடிக்கை எடுக்கிறாங்களான்னு பார்ப்போம். மீண்டும் அந்த குழந்தையினுடைய குடும்பத்தினருக்கு இரங்கலை தெரிவித்து இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.